ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2026 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஸ்டேட்மெண்ட் 1, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பிபி மண்டல் இருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பிபி மண்டல் அப்படிங்கிறவர் எப்போ நியமிப்பாங்க அப்படின்னா 1979 தான் மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது போடுவாங்க. மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். எதுக்காக அந்த மண்டல் கமிஷன் போட்டாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷன் தான் இந்த மண்டல் கமிஷன். இது செகண்ட் கமிஷன். ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1953 தான் போட்டிருப்பாங்க. அதோட தலைவராக யாராக இருந்தா அப்படின்னா காக்கா கலேக்கல் இருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஆணையம் தனது அறிக்கையை 1982 சமர்ப்பித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா செகண்ட் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது 1979 போட்டிருப்பாங்க. அது தனது அறிக்கையை 1980 சமர்ப்பிச்சிருக்கோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்டு அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை ஆணையம் பரிந்துரை செய்யவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியது தான் இந்த மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது. அப்போ ஸ்டேட்மெண்ட் தேர்டு தப்பு. அப்போது ஒன்லி ஒன் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் 340 அப்படிங்கிறது தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். தேங்க்யூ.